ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு 2ஆம் இடம் வளர்த்துருக்கு. வருமான ஸ்தானம், பணப்புழக்கம் அதிகமாக போகுது. 2ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் புதன் மிகச்சிறப்பாக இருக்குது. ராகு புதன் ராகு சுக்கிரன் நினைவு குருவோடு சேர்ந்துருக்காங்க. குரு பார்வைக்கு வர்றாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை, பழக்க வழக்கத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம்னா என்ன? பண நெருக்கடி. பணம் தேவைக்கில்லாமல் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. இனிமேல் எல்லாமே சரியாயிரும். வருகிற மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் ஆக போகுது. இப்போதைக்கு சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க ராகுவோட சேர்ந்து. வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சேர்ந்துருவார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வருவார். 18ஆம் தேதி செவ்வாயம் போய் சேர்ந்துருவார். ராசியை விட்டு செவ்வாயம் பெறுவார். நல்லபடியாக இருப்பீங்க. வருகிற 18ஆம் தேதிக்கு மேலே ராசி ஃப்ரீ ஆயிரும். சரியா? செவ்வாய் இருந்ததுனால கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் இருந்தது. கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தீங்க. இந்த பதட்டம், டென்ஷன், கோபம் எல்லாமே தணிஞ்சிரும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு மேலே. ராசிக்கு 2ஆம் இடம் வலுவாகும். ராகு சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியன் 5 கிரகங்கள் ஐவர் கூட்டணி ராசியில் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ 2ஆம் இடம் வலுப்புறது. 2ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா, 2ஆம் இடங்கிறது நிறைய ஆதிபத்திய விசேஷம் குறிக்கும். பேச்சு, வாக்கு. அடுத்து ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு, +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு. அடுத்து குடும்பம், ஃபேமிலி. அடுத்து பணப்புழக்கம், பழக்க வழக்கம், கண் சம்மந்தப்பட்டது. சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். முகம் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால் அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க. பணப்பழக்க வழக்கம் இருந்தாலுமே பதட்டம் இல்லாமல் இருங்க. எந்த நேரத்தில் என்ன செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ண வேண்டாம். 2ஆம் இடம் நேரடியாக 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால தேவையில்லாத வம்பு வழக்கில் ஈடுபட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 8 தான் வீட்டை சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? குடும்பத்துக்குள்ளே மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் அதை நீங்கள் சார்ந்து பேசுங்க. சம்மந்தம் இல்லைன்னா சிவனேன்னு போயிருங்க. சரியா நேர்களே? இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் 2ஆம் இடத்துல இருக்குது. இது நல்ல அமைப்பு தான். சரியா? பிப்ரவரி 15 வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது தை மாதம் கடைசி வரைக்கும். இன்றைக்கி தை எவ்வளோ நாள் சார் அப்படி பார்த்தோம்னா, தை மாதம் 25, இன்னும் ஒரு 5-6 நாளுக்குள்ள தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி சூரியன் போயிடுவார். சூரியன் போனாருமே சூரியனுக்கு அங்கே கும்பத்தில் வலு கிடையாது. கும்பத்தில் அவர் கிரகணம் ஆவார். 17-18 கிரகணம் தான். சூரியன் கும்பத்தில் பெருசாக சாதிக்க முடியாது. ஏன்னா அங்கே ராகு சுக்கிரன் புதன் இவங்க கை தான் ஓங்கியிருக்கும். இருந்தாலும் சூரியன் கொஞ்சம் சுபத்துவம் ஆவார். கிரகணமும் ஆவார், சுபத்துவம் ஆவார். இயல்பு இழந்து கொஞ்சம் நார்மல் நிலைக்கு வருவார். சூரியன் மகர ராசிக்கு ஆகாத கிரகம் தான். 8 தான். வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது சம்மந்தப்பட்ட கிரகம் தான். இருப்பினும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அரசு வழியில் சில காரியங்கள் நடக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா நேர்களே? மாதம் முழுக்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவராத்திரி வருது பிப்ரவரி 15ஆம் தேதி. கோயிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை தான். சிவன் கோயிலுக்கு போங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ரைட் சார். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ம கர்மாதிபதி யோகம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல கொடுக்குறாங்க. புதன் ராசிக்கு 6, 9 கூடையவன். 9க்கு வருதுனால அவர் 6ஆம் இடத்து அந்த கெடுபலனை குறைச்சி 9ஆம் இடத்தை எடுத்து செய்வார். ஸோ பாக்கிய ஸ்தானாதிபதி. அடுத்து சுக்கிரன் ராஜயோகாதிபதி 5, 10 கூடையவன். அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, மந்திர ஸ்தானாதிபதி, பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி, கர்ம தொழில் ஸ்தானாதிபதி. அவர் ஓரளவு இருக்கிறாரு. ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ ராகு சுக்கிரன் சேர்றதுனால என்ன? பெண்களை நல்லா வேலை வாங்குவீங்க குடும்பத்தில். சரியா நேர்களே? புதன் சேர்றதுனால அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜு, சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல விதமாக வரும். மேக்ஸ், சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். ராகு புதன் ராகு சுக்கிரன் நினைவு நல்லா இருக்கும். என்ன? பிறர் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. மன தடமாற்றம் ஆகாதீங்க. பிறர் பெண்கள் விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரியா? அது ஆணுனாலே அது இருக்க தான் செய்யும். பெண்களும் பிற ஆண்கள்கிட்ட கரெக்டாக பேசுங்க, பழகுங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல மற்றவங்ககிட்ட தேவைக்கில்லாமல் பேசிக்க வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. தான் உண்டு வேலை உண்டுன்றங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் நினைவு என்ன ஆகும்னா, சுக்கிரனை ராகு கிளறி விட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா சுக்கிரன் ஒரு சந்தோஷத்துக்கு உண்டானவன், ஒரு ஆடம்பரத்துக்கு உண்டானவன், சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். என்ன பண்ணுவார்னா, அது செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு கிளறி விடுவார். திடீர்னு ஆசை வரும். துணிமணி எடுக்கலாம், நகை எடுக்கலாம், கார் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், இப்படிலாம் வரும்.
அதுக்காக எதனாச்சும் ஒன்று எடுத்து டக்குன்னு செஞ்சுருவீங்க. சரியா? யோசிக்காமல் செய்கிறதுக்கு ராகு வந்து தூண்டில் போட்டுகிட்டே இருப்பார். சுக்கிரனை கெடுத்து பலனை கொடுப்பாரு. ஆனால் புதன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. புதன் வந்து ஒரு மத்தியஸ்தராக இருப்பார். உங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் செலவு பண்ணுற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேளிக்கை விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. சரியா? அப்படின்னா என்ன, சினிமா படம் போகிறது, மற்ற விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் செலவாகும். துணிமணி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய செலவாகும். நானே பாருங்கள், நேற்று போய் துணிமணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் தான், எனக்கே அது நடந்துருச்சு. நேற்று ஒரு 5000 ரூபா ஆகிப்போச்சு செலவு. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் 5ஆம் தேதியே ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நேற்று எங்கள் குடும்பத்தில் மகளையும் மருமனையும் கூட்டு போய் துணிமணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கே நடக்குது. நானே அதில் வந்து சில காரியங்கள் எனக்கு வந்து அந்த ராசி பலன் சொன்னாலுமே நான் என்னையே சார்ந்து வச்சுக்கிருவேன். எனக்கும் அந்த சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா நானும் ஒரு மனிதன் தானே, ஜோசியராக இருந்தாலும் எனக்கும் உள்ளது தானே. அதுபோல் சொல்லுவாங்களே, டாக்டருக்கும் முடியாமல் போகும்னு சொல்லுவாங்களே, டாக்டர் ஊருக்கு வைத்தியம் பண்ணாலும் அவருக்கும் நோக்காடு வரத்தான் செய்யும். அதுபோல் தான் தனி ஒரு மனிதனுக்கு எல்லாம் சார்ந்து தான் வரும். ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை சுருக்கமாக வச்சுக்கோங்க. இருப்பினும் ராசிக்கு 2ஆம் இடம் வளர்க்குறதுனால கையில் காசு பணம் இருக்கும். அடுத்த வரையும் நாட்களில் காசு பணம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், தர்ம கர்மாதிபதி யோகம், ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம் நல்லா இருக்கும். நல்லா நயந்து இருப்பீங்க. உத்தியோக மன்றங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தப்புன வழி சொத்துக்கள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பணம் பல மடங்கு கிடைக்கும். 1000 லட்சம் ஆகலாம், லட்சம் கோடிகள் ஆகலாம். ஜனன ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? பொதுவாக ஜனன ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து தான் இருப்பாங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. சேர்ந்து தனிச்சு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஜனன ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். முன்பின்னு இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தருக்கு மறைவாங்க. ஆனால் முன்பின்னு தான் இருப்பாங்க. 2 கட்டம் தாண்டி போக மாட்டாங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் வந்து ஒரு கூட்டு கிரகங்கள், சூரியனை நெருக்கமாக சுற்றி வர கிரகங்கள். அதனால் இவங்க 6, 8, 12 மறைய மாட்டாங்க. ஸோ அதனால் பொதுவாகவே மகர ராசிக்கு புதனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மகர ராசியில் ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, நல்ல பணத்தோடு இருக்கிறாருன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். புதனும் சுக்கிரனும் தங்களுக்குள்ளே நெருக்கமாக இருப்பாங்க. அதுவும் கன்னி மிதுனத்தில் கன்னி துலாமில் பரிவர்த்தனை யோகமாகி, இல்லைன்னா கன்னி துலாமில் சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஏன்னா 2மே அவங்களுக்கு ஸ்தான பலம். புதன் வந்து கன்னி வந்து உச்ச வீடு, சுக்கிரனுக்கு துலாம் வந்து மூலத்திரிகோண ஆட்சி வீடு. ஸோ 2லேயும் சேர்ந்து இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் தனித்து இருக்கணும். சுக்கிரனும் புதனும் தனித்து எந்த கட்டத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குறிப்பாக புதன் சிம்மத்தில் இருக்கலாம், சுக்கிரன் வந்து கன்னியில் நீசமானாலும் ஸ்தான பலம் வருவார், இல்லைன்னா துலாமில் இருக்கலாம். சரியா? இந்த 3 இடத்துல இருக்குது மிகச்சிறப்பு. இல்லைன்னா மிதுனம் ரிஷபத்தில் இருக்கலாம், நல்ல அமைப்பு தான். மிதுனம் ரிஷபத்தில் இருக்குது, நல்ல அமைப்பு. இல்லைன்னா கும்பம் மீனத்தில் இருக்கலாம். கும்பத்தில் வந்து புதன் இருப்பார், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அடைவார். இல்லைன்னா மகரத்தில் 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். இல்லைன்னா தனுசில் சுக்கிரன் இருக்கலாம், மகரத்தில் வந்து புதன் இருக்கலாம். ஸோ இந்த அமைப்பில் பிறக்கணும். சரியா நேர்களே? ஆனால் சுக்கிரனும் புதனும் வந்து ரிஷபம் விருச்சிகம், மேஷம், கடகம், சிம்மம் இந்த 4 வீட்டில் எல்லாமே இருக்கணும். இந்த 4 வீடுமே வந்து புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பகமை வீடுகள். அதில் வந்து சிம்மம் வந்து புதனுக்கு நட்பு வீடு. அதனால் புதனுக்கு வந்து 3 வீடு ஆகாது. கடகம், மேஷம், விருச்சிகம் 3 வீட்டில் இருக்கிற புதன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சுக்கிரன் வந்து மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 வீட்டில் இருந்தாலும் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க மாட்டார். ஓகே நேர்களே, இப்போ வந்து பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் வரும். ஆனால் பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க, செலவு பண்ணுவீங்க, பிள்ளைகள் உங்களை நல்லபடியாக ஏற்றுக்குருவாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம் இருக்கும். இப்போ வந்து மகர ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, சனி திசை புதன் புத்தி, அதுவும் புதன் திசையில் சுக்கிர புத்தி இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். செவ்வாதசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாதசை சுக்கிர புத்திலாம் ஆரம்ப கட்டத்தில் நடக்கும். அவட்டு நட்சத்திரத்துக்கெல்லாம் பிறக்கும்போதே வந்துடும். உத்திராட நட்சத்திரத்துக்கு 20 வயசுக்குள்ளே நடக்கும். திருவோணத்துக்கு ஒரு 15 வயசுக்குள்ளே நடக்கும். ஸோ செவ்வாய் திசை வந்து பெருசாக மகர ராசிக்கு பாதிப்பு கிடையாது. மகர ராசிக்குன்னு எடுத்துட்டோம்னா தசை வந்து ராகு, குரு, சனி இந்த 3 திசை தான் மெயினான திசை. சரியா? அந்த பருவத்தில் வரும். ஒரு 50-60 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ராகு திசை, குரு திசை, சனி திசை. ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு திசையில் புதன் புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, குரு திசையில் சுக்கிர புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, அதுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தி அண்ட் புதன் புத்தி இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற ஒரு மாதத்துக்கு பிப்ரவரி மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களாக இருக்கும்.
சரி சார், இப்போ இந்த லக்கண ரீதியாக நான் பலன்களை சொல்கிறேன். ராசிக்கு ஒரு பக்கம் சொன்னாலுமே லக்கண ரீதியாக தான் பலன்கள் நிற்கும். பொறுமையாக பாருங்கள், நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அடுத்த வரைந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து நல்ல பணம் பல வகையிலும் பிறகும். தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம்னா என்ன? பேரு புகழ் அந்தஸ்து, இறை வழிபாடு. சரியா? இந்த காலகட்டத்தில் என்ன செய்வேன்னா, கோயில் குளத்துக்கு நல்லா போயிட்டு வருவீங்க, கோயில் குளத்துக்கு நிறைய செய்வீங்க, கோயில் சம்மந்தப்பட்ட காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிருவீங்க. அதனால் நல்லாயிருக்கும். கர்மங்கிறது என்ன? செய்கிற காரியம், பூஜை புனஸ்காரம், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் பொதுவாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறையா இருக்குது. ஜவுளி கடை, வாசனை திரைவயங்கள், கலைப்பொருட்கள், அப்புறம் பெண்கள் கவர வேண்டிய பொருட்கள், வெள்ளி பாத்திரம், வெள்ளி கடை, நகைக்கடை, இப்படி நிறைய சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, திரைப்படம், திரையரங்குகள், திருமண மகால், இன்டீரியர் டெக்கரேஷன், வர்ணஜாலங்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காரு, வண்டி, பைக்கு, ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ரெஸ்டாரண்ட்டு, இதெல்லாம் வந்து சுக்குரை சம்மந்தப்பட்டு தான். ஸோ இது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அடுத்த வரையின நாட்களில் நல்ல பணம் வரும். சரி, அது சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருக்கும், நல்லாயிருக்கும். புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பேசி பழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பாடுறவங்க, பின்னணி குரல் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், எஃப்எம் ரேடியோவில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? பேச்சை முதலீடாக கொண்டு செய்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த 2 நாட்கள் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் இடம் வந்து ஓரளவு சுபத்துவமாகுது. கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஞானகாரகன் கேது 8ஆம் இடத்துல சுபத்துவமாகறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீர கணபதி வழிபாடை இந்த மாதம் முழுக்க பண்ணுங்க. ஏன்னா கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இந்நேரம் வீர கணபதி தினமும் வழிபாடு பண்ணிங்கன்னா மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8ல் கேது இருந்தானா தட்டி பறிப்பார். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறவர் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை சனி பகவானையும் பார்க்குறாரு. 6 3 பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் தளர்ச்சி ஆயிரும். உத்தியோகத்தில் இப்போ கேது 8ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் பின்னோக்கி பார்ப்பார். தனக்கு பின்னோக்கினா எப்படி? ராசிக்கு 6ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். சனி பகவானையும் பார்ப்பார். ஸோ ராசிநாதனே பார்க்கறதுனால ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். சனி பகவானை கேது பார்க்கறதுனால இப்போ கடந்த காலங்களில் வந்து இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தோம்னா, இந்த சனி பயிற்சி முன்னாடி கொஞ்சம் கோயில் குளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க, ஆன்மீக பற்று இருக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் பற்றுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து கேது செய்வார். அதுபோல் கேது வந்து ஒரு ஞானகாரகன் சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்ம கேது வந்து அரசு வழியில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. வீர கணபதியை வச்சு தினமும் வழிபாடு பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ வேணுங்கிற எங்கிட்ட கேளுங்க. சரி, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எப்போயுமே வச்சுருக்கணும். மகர ராசியில் பிறந்தால் சில கடவுள் படத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். சரியா? அது வந்து உங்களை எப்போயுமே கவசமாக பார்க்கும். விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம் எப்போயுமே இருக்கணும். ஏன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் வந்து சனிபகவானுடைய நண்பர்கள். உங்கள் ராசிநாதனுக்கு வேண்டிய நண்பர்கள். இவங்க 2 பேர் பேச்சு சனிபகவான் தட்டவே மாட்டார். விநாயகர் பேச்சையும் ஆஞ்சநேயர் படத்தையும். ஸோ வீர கணபதி படம் உங்கள் வீட்டில் இருக்கணும். அதுபோக பட்டாபிஷேகத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் படம். மகர ராசிக்கு உண்டான ஆஞ்சநேயர் வந்து பட்டாபிஷேகத்தில் இருப்பார். ராமன் சீதா லட்சுமணனோடு இருப்பார். சரியா? இந்த ஃபோட்டோ வேணுங்கிற என்கிட்ட கேளுங்க, ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். 8807457629. அதாவது பலன்கள் சொல்வது பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தினா தான் முக்கியம். நீங்கள் எதை செஞ்சால் நல்லா இருப்பீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்கு எந்த வயசு ஆனாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, இந்த சூட்சும வழிபாடு பண்ணணும். தினமும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும். அதை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான். ஒரு நாள் ஒரு பொழுதானாச்சும் அந்த ஆஞ்சநேயர் பட்டாபிஷேகத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையும் வீர கணபதியும் பார்த்துட்டாலே வினை ஃபுல்லாக தீர்ந்து போயிடும். உங்கள் ராசிநாதன் மனம் குளிர்வார். உங்கள் ராசிநாதன் மனம் குளிர்ந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ராசிக்கு 1 2ஆம் இடங்கள் வலுத்துரும். சரியா? ராசிங்கிறது 50%. மனதுக்கும் உடலுக்கும் அன்றைக்கு வந்து நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனாலும் நல்லா இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். குடும்பம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். குடும்ப பிரச்சனை தீர்ந்து போயிடும். கையில் காசு பணம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைக்கான அனைத்தையுமே சனி பகவான் கொடுப்பார். அவர் ராசிநாதன் அல்லவா? உங்களை வழிநடத்துகிறவர் அவர் தான். உங்கள் ராசிக்கு அவர் தான் தலைவன். சரியா? அதனால் அந்த வீரகணபதியும் அந்த ஆஞ்சநேயர் படமும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் சூட்சும வழிபாடு. மகர ராசியில் பிறந்துட்டாலே இதை செய்யணும் நீங்கள். ரைட் நேரில். அதுபோக நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன், அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பர், அதுக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. இப்போ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், மகர ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட தினங்கள் என்ன, அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு. நிறைய நேரம் கூட கேட்டிருந்தார். ஒருத்தர் கேட்டிருந்தார், திருவோணத்துக்கு யாரை சார் வழிபாடு பண்ணணும்னாரு. திருவோணத்துக்கு வந்து பிறந்தவங்க பொதுவாக பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். இந்த மாதம் என்ன மாதம்? இந்த மாதம் பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் நீங்கள் யாரை சார் வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் வந்து மகர ராசிக்கு வந்து 3 தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட எண்களும் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து
அந்த அதிர்ஷ்ட எண்ணுக்கு உண்டான தெய்வத்தையும் சொல்லியிருக்கிறேன். சரியா? உத்திரட நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட எண் வந்து பிப்ரவரி 6 முடிஞ்சு போச்சு. அடுத்து பிப்ரவரி 16, 25. திருவோணத்துக்கு வந்து பிப்ரவரி 7 முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி 17, பிப்ரவரி 26. அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 8, 18, 26. இந்த நாட்களில் நல்ல நாட்களாக இருக்கும். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோக நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் கிடைக்கும். அந்த நேரத்துக்குள்ளே ஆண்டை முன்னத்தில் உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கும், ஒரு இனிப்பான செய்தி கிடச்சிருக்கும். ஆமாம் சார், எனக்கு இன்றைக்கி ஒரு நல்லது நடந்துச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு தான் உண்டான தெய்வத்தை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நான். சரியா? இதெல்லாம் வந்து நல்ல நாட்கள், நல்ல நம்பரும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? மகர ராசிக்கு வந்து யோக நம்பரையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா நேயர்களே? அதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதிர்ஷ்ட நம்பர் சொல்லியிருக்கிறேன், போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்ட எண், லக்கி எண் வந்து 5, 7. அதாவது போன வீடியோ கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5, 7 இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க. திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து 7, 5. அப்படி நட்சத்திரத்துக்கு வந்து 4, 7. சரியா? இது வந்து அதிர்ஷ்ட எண்களாக பார்க்கப்படுகிறது. எந்த தெய்வத்தை சார் வழிபாடு பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட நம்பர் வந்து வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன் நான். இது வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கு நல்ல வேலை செய்யும். நான் சொன்ன நம்பருக்கு உண்டான தெய்வம். உத்திராட நட்சத்திரத்துக்கு பெருமாள் வழிபாடு பண்ணணும். சரியா? புதன் வலுத்து இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு தான். தினமும் பெருமாளை நினச்சிக்கோங்க, பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். திருவோண நட்சத்திரத்துக்கு விநாயகர் வழிபாடு, வீர கணபதி விநாயகர் தான். ஒரு நேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில். அவருக்கு நான் வந்து பெருமாளும் போட்டிருந்தேன். ஏன்னா அவர் திருவோண நட்சத்திரத்துக்கு எந்த கடவுளும் கேட்டிருந்தார். பொதுவாக திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமாள் நட்சத்திரம். ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வேலை செய்யணும்னா நீங்கள் வீர கணபதி தான் வழிபாடு பண்ணணும். சார், வீர கணபதி படம் இல்லைன்னா கணபதி வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி நட்சத்திரத்துக்கு யார் சார் அப்படின்னா, அப்படி நட்சத்திரத்துக்கு வந்து துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன். சரியா? அப்படி நட்சத்திரத்துக்கு வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்ட நம்பர் வேலை செய்யணும்னா அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அதாவதுங்க 2 விதமாக இருக்குது. அதிர்ஷ்ட தேதிகள் வேறு, அதிர்ஷ்ட நம்பர்கள் வேறு. சரியா? அதிர்ஷ்ட தேதிகளுக்கு வந்து நீங்கள் பொதுவான வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட நம்பருக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட நம்பருக்கு உண்டான அந்த தெய்வத்தை, அந்த காரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? நான் இப்படி தான் பிரித்து சொல்கிறேன். நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏன்னா திடீர்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் திகப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தெளிவாக கேட்கணும். சார், நான் வந்து திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் என்னோடய அதிர்ஷ்ட எண்ணுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா கொஞ்சம் கூடுதலாக டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பணும். சும்மா மொட்டையாக அனுப்புனீங்கன்னா எனக்கு தெரியாது. சரியா நேர்களே? நான் மகரத்துக்கு மட்டும் வீடியோ போடலை, எல்லா ராசிக்கும் வீடியோ போடுறேன், நிறைய ஜாதகம் பார்க்குறேன், நிறைய இதே இருக்கிறேன். எனக்கும் சில நேரம் வந்து அது கரெக்டாக அப்சர்வேஷன் ஆகாது. ஓகே நேர்களே, இப்போ நம்ம பலனுக்கு வந்துடுவோம். இதுவும் உங்களுக்கு பலன் தான். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதம் வந்து அதிர்ஷ்ட குருபலம் உள்ள நாட்களையும் சொல்லியிருக்கிறேன். அதிர்ஷ்ட எண்களையும் 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன், ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், தெய்வம் வந்து லக்கி நம்பர்ஸ் அண்ட் லக்கி டேஸ்னு. ஓகே நேரலை, இப்போ வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா சார்னா குறிப்பிட்ட பேர் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? தைரிய வீரியமாக காரியமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் நல்லா இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், கடன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி பலன்கள்லாம் சார்ந்து வரும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை இருக்கும், பிள்ளைகள் குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பாங்க, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க, இளைய சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? உத்தியோகம் நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் இன்றைக்கி எங்கே சார் இருக்கிறார்? அவர் விட்டுட்டோம்ல. சந்திரன் முக்கியமான ஒரு ராசிக்கு 7 குடையவன் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, 7 குடையவன் வந்து இன்றைக்கி வந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். சூப்பர். சந்திரன் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்புங்க. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறனால இன்னும் 2 நாளைக்கு அலைச்சல் மாரியில் நல்ல உங்களுக்கு லாபம் இருக்கும். சரியா? சுவாதி விசாரத்தில் இருப்பார், 10ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து 11ஆம் இடத்துக்கு வருவார், மிக சிறப்பு தான். சரி, அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு தான் வருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அமாவாசை. இந்த மாசி அமாவாசை உங்கள் ராசியில் தான் நடக்கும். சரியா? மாசி அமாவாசை மாதம் தொடக்கத்திலே வந்துடும். சரியா நேர்களே? ஓகே, அதுக்கு தனியாக பேசுவோம். இந்த சிவராத்திரி, அமாவாசை, சூரிய கிரகணம் எல்லாம் அடுத்தடுத்து தான் நடக்குது. நான் முடிஞ்சால் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், தகவலுக்காக சொல்கிறேன் நான். ரைட்டு. அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுக்கிரன் இணை வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும், தாயன்பு கிடைக்கும், வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்க நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, கலை உணர்வோடு இருப்பீங்க, பிள்ளைகள் விஷயத்தை நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அதிர்ஷ்ட எண்கள் வேலை செய்யும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமான தொடர்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த தர்ம கர்மாதிபதி கோடீஸ்வர யோகம் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெகுவாரியான பலனத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து கடக லக்கணத்துக்கு வந்து எப்படி சார் மத்தியம பலன் தான் கொடுக்கும். சரியா? எந்த
எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். பட் குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். சரியா, குடும்பம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் விரயமும் இருக்கும். கொஞ்சம் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும், ஈஸியாக கிடைக்காது. மகர ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். ஏன்னா அதுபோக ராசிக்கு வேறு செவ்வாய் சூரியன் பார்வை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகத்துக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சிப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, சீதோஷனமாக இருக்கணும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், லாபம் இருக்கும், தைரிய வீரியமாக இருப்பீங்க, தொழில் நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து தொழிலில் நல்ல ஒரு வேகத்தை கொடுப்பாங்க, தொழிலில் வெற்றியை கொடுப்பாங்க. அதனால் பணம் பல மடங்கு வரும். அந்த பணம் அப்படியே வீட்டுக்கு வரும், அவ்வளோதான். அடுத்து கன்னியா லக்கணம் சூப்பராக இருக்கும். கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வாரி வழங்கும். ராஜயோகாதிபதி இவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் முழுமையாக வேலை செய்யும். மகர ராசியில் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் வந்து பரிபூர்ண வேலை செய்கிறது வந்து கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. அப்பா வழி சொத்துக்கள் இருக்கும், பேரு புகழ் அந்தஸ்து இருக்கும், குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். செய்கிற தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக கல்வி அறக்கட்டளை, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, சிஸ்டர் ரிலேட்டடாக உழுக்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது சம்மந்தப்பட்டவர்கள் இது துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அடுத்து வந்து துலா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூரதேசத்தில் அமைப்பு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள் நல்லாயிருக்கும். குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தூரதேசத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு பொருட்கள் ஏற்றி விடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 9, 11, 12, 8 நல்லா இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கணும், அவ்வளோதான். சரியா, கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஆதாயம் பார்ப்பீங்க. ஆனால் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரும். இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா நேர்களே. அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்ட பலன்கள் கிடைக்கும், நல்லாயிருக்கும். சரியா, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்கும். ஸோ விருச்சிக லக்கணத்துக்குமே திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனால் அலைச்சலின் பேரில் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். தனுசு லக்கணத்துக்கு சுமாராக தான் இருக்கும். சரியா, தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும். தொழிலை வந்து யாரையும் நம்பி விட்டுட்டு போகாதீங்க. நீங்கள் வந்து தொழிலில் இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை இந்த 2 கிரகங்களுமே கொடுக்கும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தனுசு லக்கணத்துக்கு சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். கடக லக்கணம், தனுசு லக்கணம், சரியா, இந்த லக்கணத்துக்கெல்லாம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். அதேபோது மீன லக்கணம் அப்படி தான். மீன லக்கணத்துக்குலாம் அந்தளவு நல்லா இருக்காது. மகர ராசியில் இப்போ வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இருக்காது. இதை ஏன் பிரித்து சொல்கிறேன்னா, சில பேருக்கு அந்த ஆதிபத்திய லக்கண ரீதியாக அந்த கிரகங்கள் வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. அதான் சொல்கிறேன்ல, கடகம், தனுஷு, மீனம் இந்த 3 லக்கணங்களுக்குமே வந்து அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் இருக்காது. அடுத்து வந்து சிம்மம், விருச்சிகம், மேசம் இந்த 3 லக்கணத்துக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும். நல்லா இருக்குது எந்த லக்கணம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம் இந்த 4 லக்கணத்துக்கும் நல்ல பலன்கள் இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கும் எவ்வளோ ஆவரேஜாக இருக்கும். சரியா, ஓகே நேர்களே. மற்ற லக்கணம் எல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன் நான். சரியா, விடுபட்டு போனால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். சார் என் லக்கணம் விடுபட்டு போச்சு அப்படின்னா சொல்கிறேன். நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எந்த லக்கணத்துக்கு எவ்வளோ % லாபம் இருக்குன்னு சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, லக்கண ரீதியாக சொல்கிறேன். அடுத்து மகர லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க. மகர லக்கணத்துக்கு அனைத்துமே வசப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்த வருட நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணத்தில் தொழில் நல்லாயிருக்கும். சரியா, தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அம்மா அப்பாவுடைய ஆதரவு இருக்கும். குடும்பம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீன லக்கணத்துக்கு சுமாராக தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபெக்ட் போடணும். இருப்பினும் கணவன் மனைவி உறவு, திருமண